ஹாய், வெல்கம் டு ஷைன் ஐஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக எப்படி ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறதில்ல, எப்படி இந்த அளவியலில் இருக்கிற ஃபார்முலாவை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்சுரேஷன் டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்குறாங்க. மினிமம் 2ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ 2 to 4 கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாபிக் வந்தாவே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் கிடையாது. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா என்னன்னா இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு எப்படி சம்ஸ் கொடுத்தா நீங்க ஈஸியா வந்து போட்டுருவீங்க. ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சாதான் போட முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்கறது எல்லாமே என்னன்னா ஃபார்முலா தெரிஞ்சாவே போது ஈஸியா இந்த டாபிக்ல இருக்க சம்ஸ் வந்து நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து அதிகமா கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு ஃபார்முலா தான் மெயின். நீங்க ஒரு டைம் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த ஃபார்முலா தெரியாதனால மட்டும்தான் இந்த டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கிப் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியா வந்து மனப்பாடம் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்றதுக்கு பேசிக் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால பேசிக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவை எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இப்ப டைரக்டா இந்த டாபிக்ல போயிடலாம். இந்த மென்சுரேஷன்ங்கிறதுல உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன், another one 3 டைமென்ஷன். மேக்ஸிமம் கேட்கறது என்னன்னா 2D தான் அதிகமா கேட்பாங்க. அதாவது 2 டைமென்ஷனா தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா இருபரிமாணம், இது என்னது முப்பரிமாணம். ஓகேவா? இந்த 2 தான் கேட்பாங்க. இந்த 2ல 2 டைமென்ஷன் தான் அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த 3 டைமென்ஷனும் கேட்கறாங்க. ஓகேவா? 2 டைமென்ஷனா என்னன்னா லென்த் பிரெத். ஓகேவா? அதாவது நீளம் அகலம் இந்த 2 வேரியபிளை மட்டும் வச்சு சால்வ் பண்றதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2 டைமென்ஷன் சொல்லுவோம். இதே லென்த் பிரெத் ஹைட் இந்த 3 வேரியபிளை வச்சு சால்வ் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் 3 டைமென்ஷன் சொல்லுவோம். அதனால இங்க நம்ம 2D சொல்றோம், இந்த இடத்துல 3D சொல்றோம். இப்போ இங்க என்னென்ன வேரியபிள் வரும்? நீளம், அகலம், உயரம். இந்த உயரம் சேர்த்து படிக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 டைமென்ஷன்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பெரிமீட்டர், another one ஏரியா. அதாவது சுற்றளவு மற்றும் பரப்பளவு. இதே இந்த 3 டைமென்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வால்யூம், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், இல்லனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். பக்கபரப்புன்னு சொல்லுவோம், இல்லனா வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த 5 கான்செப்டை பேஸ் பண்ணதான் இந்த மென்சுரேஷன்ங்கிற டாபிக். இப்போ இந்த 5 கான்செப்ட்மே ஒவ்வொன்றும் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்பதான் நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா டிரைவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? பெரிமீட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த இல்லனா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. சோ இதுல எதை சுற்றளவுன்னு சொல்லுவோம், எதை வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவோம்? அதாவது இது சுத்தி இருக்கிற பகுதி. இந்த லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 10. சோ இது ஸ்கொயர் ஷேப்ல தான இருக்கு. அப்ப இந்த சைடு என்னவா தான் இருக்கும்? 10 ஆ தான் இருக்கும். இந்த சைடு எவ்வளவா தான் இருக்கும்? 10. இந்த சைடு 10 மீட்டரா தான் இருக்கும். இப்ப 10 மீட்டர் கன்சிடர் பண்ணோம்னா அப்ப இதோட சுற்றளவு, இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டா எவ்வளவு? 10, 20, 30, 40. ஓகேவா? சரி, இதோட பெரிமீட்டர் என்னது? 40 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். சோ சுற்றளவுனா என்ன? சுத்தி இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்து ஏரியா. பரப்பளவுனா என்னன்னா, இது உள்ள இருக்கு பாருங்க, இந்த பார்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏரியான்னு சொல்லுவோம். ஏரியாங்கிறது என்னது? எப்பவுமே ஏரியானா ஒரு லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பரப்பளவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப 10 into 10 என்ன வரும்? 100. அப்ப பெரிமீட்டருக்கு ஏரியாக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? பெரிமீட்டர்னா சுத்தி இருக்கிற பார்ட்ஸ். ஓகேவா? இதே ஏரியானா உள்ள அந்த கண்டெய்ன் பண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த பார்ட்ஸ். ஓகேவா? இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 டைமென்ஷன்ல லென்த் பிரெத் மட்டும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டஸ்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டஸ்டர் வந்து என்னது? உங்களுக்கு என்ன ஷேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, இது 2 டைமென்ஷனா இல்ல 3 டைமென்ஷனா? நம்ம பார்க்குற வியூல தான் இருக்கு அது 2 டைமென்ஷனா இல்ல 3 டைமென்ஷனா. இந்த மேல இருக்க பார்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்னதான் சொல்லணும்? 2 டைமென்ஷன் சொல்லணும்.
இதே நான் இப்படி திருப்பி பார்த்தேன்னா இப்ப எனக்கு என்ன வந்திருக்கு, ஹைட் சேர்ந்துருக்கு. இப்ப நான் என்னன்னு சொல்லணும், இதை 3 டைமென்ஷன் சொல்லணும். புரிஞ்சுதா? இதுதான் மென்சுரேஷன்ல நிறைய பேர் என்னன்னா ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பான், அந்த இடத்துல அவன் டைரக்டா என்ன சொல்லியிருக்க மாட்டான், இது 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷனான்னு சொல்லியிருக்க மாட்டான். நம்ம தான் அந்த கான்செப்டை படிச்சு பார்த்தா இது 2Dயா 3Dயான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இதை மட்டும் நான் பார்த்தேன்னா இதை நான் என்னன்னு தான் சொல்லணும், 2 டைமென்ஷன் சொல்லணும். அப்ப இந்த இடத்துல இது சுத்தி இருக்கிற பார்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர். இதே உள்ள இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரியா. இதே இப்படி நான் பார்த்தேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன சேர்ந்துருச்சு, ஹைட் சேர்ந்துருச்சு. அப்ப ஹைட் சேரும் போது இந்த இடத்துல நான் இது என்ன டைமென்ஷன் சொல்லணும், 3 டைமென்ஷன். ஏன்னா இங்க ஹைட் இருக்கு, இங்க லென்த் இருக்கு, இங்க என்ன இருக்கு, நமக்கு பிரெத் இருக்கு. இந்த 3 வேரியபிள் நமக்கு வருது. அப்படின்னா இப்ப என்ன ஷேப்ஸ்ல இருக்குது, 3 டைமென்ஷன் ஷேப்ல இருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல வால்யூம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரூம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ரூம்ல கீழே இருக்கிற ஃப்ளோர் மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், அந்த தரையை மட்டும் பார்த்தோம்னா அது என்னதான், அப்ப அந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், ஏரியா. அதாவது ஃப்ளோர் மட்டும் பார்த்தோம்னா அது என்ன டைமென்ஷன் தான், 2 டைமென்ஷன். இதே என்டையர் ரூம் பார்த்தோம்னா நமக்கு என்னது, 3 டைமென்ஷன். ஓகேவா? அப்ப அந்த ஃப்ளோர்ல இருக்கிற டோட்டல் ஏரியா எவ்வளவு கண்டுபிடிக்கணும், நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளோரோட சுத்தி இருக்கிற பார்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இதே அந்த ஏரியாவோட 4 வால், அந்த 4 சுவர்ல இருக்கிறத மட்டும் எவ்வளவு வந்து பரப்பளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இதே வால்யூம் தான். இப்போ அந்த ரூம்குள்ள நான் நிறைய ப்ராடக்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணலை ஃபில் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப எவ்வளவு மணல் பிடிக்கும் அப்படின்னு பாக்குறோம்ல. ஓகேவா? அதோட கெப்பாசிட்டி, வால்யூம்னாவே என்னதான் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்ப அந்த ரூம்ல எவ்வளவு மணல் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம், வால்யூம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன அளவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு பார்த்தோம், இந்த 4 வால் மட்டும் பார்த்தோம். 4 சுவரோட ஏரியா மட்டும் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அதை நம்ம லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இதே இந்த ஆறு பக்கத்தையும், ஒரு ரூம்னா எத்தனை, 4 சுவர் இருக்கும், கீழே இருக்க பார்ட்ஸ் இருக்கு, மேல இருக்க பார்ட்ஸ் இருக்கு. அந்த 6 பக்கத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லணும். இவ்வளவுதான் இந்த 5 கான்செப்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ எகைன் ஒரு டைம் நான் சொல்றேன், ஒரு ரூம் எடுத்துக்கலாம், ஒரு அறை எடுத்துக்கலாம். அந்த ரூம்ல கீழே இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கிற டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு கேட்டா அந்த இடத்துல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரியான்னு சொல்லுவோம். இதே அந்த ஃப்ளோரோட சுத்தி இருக்கிற பார்ட்ஸோட டோட்டல் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு கேட்டா அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இந்த ரூம்ல 4 சுவர் மட்டும் எவ்வளவு, 4 சுவரோட வேல்யூ மட்டும் பார்க்கணும்னா அதான் என்னன்னு சொல்லுவோம், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இதே இந்த ரூமோட 6 பக்கம், ஓகே, ஒரு ரூம்னா 4 சுவர் இருக்கும், கீழே இருக்க பார்ட்ஸ் ஒன்று இருக்கு, மேல இருக்க ஒரு பார்ட்ஸ் இருக்கு. அந்த 6ஐயும் சேர்த்து பார்த்தோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ரூமுக்குள்ள ஏதாவது ஒன்று ஃபில் பண்ண போறோம். அப்ப அந்த ஃபில் பண்ணும்போது அது எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்யூம் சொல்லுவோம். இவ்வளவுதான் இந்த 5 கான்செப்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு தோட்டத்தை சுத்தி வேலி போடுறோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும், தோட்டம்னா அது நம்ம அது என்ன ஷேப்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. வட்ட வடிவில் இருக்கலாம், இல்ல சதுர வடிவில் இருக்கலாம், இல்ல செவ்வக வடிவில் இருக்கலாம். அந்த ஷேப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும் மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா? அப்ப தோட்டம்னா அந்த ஒரு தோட்டத்துக்கு வேலி போடுறோம், அதாவது ஃபென்சிங். ஓகேவா? சுத்தி தான் நம்ம வேலி போடுவோம். அப்ப சுத்தி போடுறதுல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், சுற்றுலவை யூஸ் பண்ணணும். ஒரு நிலத்தை உழுக போறோம். ஓகேவா? உழுதல் வேலை நடக்குதா, அப்ப சுத்தி தானே அந்த அந்த நிலம் ஃபுல்லா தானே உழுவோம். அப்படின்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், ஏரியா யூஸ் பண்ணணும். இதே வந்துட்டு ஒரு கூம்பு வடிவுல கூடாரம் அமைக்க போறோம். அப்ப கூடாரம்னா என்னது, சுத்தி தான் நம்ம பண்ணுவோம், கீழே எதையுமே பண்ண மாட்டோம். சுத்தி பண்ணும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணணும். இதே ஒரு வாட்டர் பாட்டில வாட்டர் ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம், ஏன்னா கெப்பாசிட்டி தான் தேவை. அப்ப அந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், கன அளவு யூஸ் பண்ணணும். இப்படி அவங்க கொடுத்த கொஸ்டினை வச்சு அது என்ன கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சாவே கண்டிப்பா ஃபார்முலா வச்சு ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளவுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இங்க லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றோம். இதுக்கு மட்டும் எதுக்கு 2 நேம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கியூப் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ கியூப்ல இங்க போய் கர்வ் மாதிரி ஏதாவது இருக்கா, இதே ஒரு கோன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கனசதுரம் கொடுத்திருக்கேன், இங்க ஒரு கூம்பு கொடுத்திருக்கேன், அதாவது கோன் கொடுத்திருக்கேன்.
இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி நமக்கு வரும். அதனால தான் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லணும். இதே இந்த கியூபுக்குலாம் என்னன்னு சொல்லணும், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லணும். இந்த இடத்துல கர்வ் எதுவுமே வராது, ஒன்லி லைன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன யூஸ் பண்ணணும், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணணும். அப்ப எங்க தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணிருப்போம், ஒன்னு கியூப், another one கியூபாய்டு. ஓகேவா, அதாவது கனசதுரம் அப்புறம் கனசெவ்வகம். இந்த இடத்துல மட்டும்தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுப்பாங்க. அதுக்காக எப்பவுமே இப்படி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் இதே கர்வ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த அந்த இடத்துல நமக்கு இப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஆனா ஆக்சுவலா கொடுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கொடுக்கணும். ஓகேவா, கியூபாய்ல நம்ம என்னதான் சொல்லணும், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். மற்றபடி எது வந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்னதான் சொல்லுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேவா, இவ்வளவுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட், இப்போ இதோட மெஷர்மெண்ட் எப்படி வந்து நம்ம எழுதணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ 10 மீட்டர்னு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சுற்றளவு, ஆப்ஷன்ல 10 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பான். எதை டிக் பண்றது, ஆன்சர் 10ன்னு வந்துருச்சு, 10 மீட்டரா 10 மீட்டர் ஸ்கொயரான்னு சொல்லி டிக் பண்றதுல நிறைய டவுட் வரும். எப்பவுமே சுற்றளவுனா எப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கொயர்ல வரக்கூடாது. ஸ்கொயர்ல வந்தா அது என்னதான், ஏரியா. அதனால இந்த மெஷர்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் என்னென்னதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று மீட்டர்ல கொடுக்கலாம், இல்ல சென்டிமீட்டர்ல கொடுக்கலாம், இல்ல டெசிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர், இந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் மேக்ஸிமம் கொடுக்கறது எக்ஸாம்ல என்னது, ஒரு மீட்டர், அனதர் ஒன் சென்டிமீட்டர். சுற்றளவுனா மீட்டர்னா மீட்டர் தான் இருக்கணும் ஃபைனல் ஆன்சர். இதே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும். இதே ஏரியானா மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் எழுதி இருக்கணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதி இருக்கணும். இதே வால்யூம்னா மீட்டர்னா மீட்டர் கியூப் எழுதி இருக்கணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப் எழுதி இருக்கணும். ஓகேவா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த இடத்துல ஏரியான்னு சொல்றாங்க. ஏரியானாவே என்னதான், மீட்டர் ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், சேம் அதே தான் யூஸ் பண்ணணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க என்னதான், மீட்டர் ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இந்த பேசிக் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது கரெக்டா உங்களுக்கு டிக் பண்ண தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் 2 டைமென்ஷன்ல என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம்னா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள். ஓகேவா, அதுக்கப்புறம் ட்ரெபிசியம், குவாட்ரிலேட்டரல், இந்த மாதிரி ஷேப்ஸ் படிக்கிறதா 2 டைமென்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி 3 டைமென்ஷன் எல்லாம் படிப்போம், கியூப், கியூபாய்டு, சிலிண்டர், கோன், ஸ்பியர், இதெல்லாம் படிக்கிறதா என்னது 3 டைமென்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, இந்த வீடியோல நம்ம 3 டைமென்ஷன்ல இருக்கிற ஃபார்முலா தான் பார்க்க போறோம். ஏன்னா 3 டைமென்ஷன் ஃபார்முலா தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண பாப்பீங்க. ஏன்னா 2 டைமென்ஷன் இருக்க ஃபார்முலா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லி மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ஆனா 3 டைமென்ஷன்ல இருக்க ஃபார்முலா டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால இந்த வீடியோல 3 டைமென்ஷன்ல இருக்க ஃபார்முலாவை எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியா டிரைவ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல எதனால இந்த 2 ஷேப்ஸ் மட்டும் கொடுத்திருக்குன்னா, இந்த 2 ஷேப்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா LSA, அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதனால இந்த 2 ஷேப்ஸ் பார்த்துடலாம். ரிமைனிங் இருக்கிற ஷேப்ஸ் ஒரே பேஜ்லயே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கியூப், அதாவது கனசதுரம். இது 2 டைமென்ஷன்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 டைமென்ஷன் வரும்போது என்ன ஆயிரும், கனசதுரம் ஆயிரும். ஓகேவா, கனம்னாவே என்னதான் பவர் 3 தானே, கியூப்னாவே என்னது பவர் 3 தானே. சதுரத்துல நம்ம என்ன மட்டும் பார்ப்போம், நீளம், அதுக்கப்புறம் அகலம். இப்போ நமக்கு எது சேர்ந்து வந்துரும், உயரமும் சேர்ந்து வந்துரும். அப்ப சதுரத்தோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு சொல்லுவோம், a ஸ்கொயர்னு சொல்லுவோம். எதனாலனா a into a ஸ்கொயர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், a into a into a, ஏன்னா நமக்கு ஹைட் சேர்ந்து வருது. அப்ப இந்த இடத்துல கன அளவோட ஃபார்முலா என்ன வந்துரும், a கியூப்னு ஆயிடும். ஓகேவா, புரியுதா, சதுரம்னா a ஸ்கொயர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஹைட் சேர்ந்து வருதுனா அப்ப again into a பண்ணுவோமா, a ஸ்கொயர் into a என்ன ஆயிரும், a கியூப் ஆயிடும். ஓகேவா, அடுத்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா நான் என்ன சொல்லிருக்கேன், 4 சுவரை மட்டும் பார்க்கிறது. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல 4. நெக்ஸ்ட் எப்பவுமே லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா எப்படி தான் இருக்கணும், a ஸ்கொயர்ல தான் இருக்கணும். அப்ப 4a ஸ்கொயர். ஓகேவா, இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு சொன்னேன், 6 பக்கத்தையும் பார்க்கிறது. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 6a ஸ்கொயர். புரியுதா, வால்யூம் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணோம், நீளம், அகலம், உயரம். அதனால தான் a into a into a a கியூப் ஆயிடும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு பார்த்தோம், 4 சுவரை மட்டும் பார்க்கிறது. அப்ப 4a ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா a கியூப்ல இருக்காது, வால்யூம் மட்டும் தான் கியூப். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6 பக்கத்தையும் பார்க்கறதா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சோ என்னதான் 6a ஸ்கொயர். இவ்வளவுதான் வந்து கியூபோட ஃபார்முலா. அடுத்து கியூபாய்டோட ஃபார்முலா கன செவ்வகம். 2 டைமென்ஷன்ல செவ்வகம் சொல்றோம், இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், கன செவ்வகம் சொல்றோம். ஓகேவா, 2 டைமென்ஷனுக்கு 3 டைமென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாவே போதும்.
அந்த இடத்துல லென்த் பிரெத் மட்டும் வரும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வகத்தோட ஃபார்முலா L into B ன்னு சொல்லுவோம். இங்க நமக்கு எது சேர்ந்து வரும், ஹைட் சேர்ந்து வருமா? இப்ப லென்த் பிரெத் அது கூட சேர்ந்து ஹைட். அப்ப L into B into H. ஓகேவா? செவ்வகம்னா L into B ன்னு சொல்லுவோம். இது கூட சேர்ந்து ஹைட் சேர்ந்து வரும். அதனால LBH. அவ்வளவுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா அதாவது 2 டைமென்ஷன்ல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அந்த பெரிமீட்டர் தான் இங்க நம்ம என்னன்னு சொல்றோம், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப செவ்வகத்தோட பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன வரும், 2 of L plus B தானே. ஓகேவா? செவ்வகத்தோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2 of L plus B. சுற்றளவோட ஃபார்முலா 2 of L plus B. அது கூட எது சேர்ந்தா வந்து 3 டைமென்ஷன் ஹைட் சேர்ந்தா தானே. அப்ப 2 of L plus B into height. இவ்வளவுதான் வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. இந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணி படிச்சிட்டீங்கனாவே ஈஸியா வந்து இந்த ஃபார்முலால உங்களுக்கு ஈஸியா அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செவ்வகத்துல நம்ம பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2 of L plus B. அது கூட ஹைட் சேர்ந்தா தானே வந்து நம்ம 3 டைமென்ஷன், அப்ப இன்டு ஹைட் பண்ணிருங்க. அதே மாதிரி செவ்வகத்தோட ஏரியா ஃபார்முலா L into B. அது கூட ஹைட் சேர்த்தா தானே, அப்ப LBH. ஓகேவா? அடுத்து நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது LBH ன்னு சொல்லுவோமா? அப்ப 2 of இங்கே 2 of தான் வரும். L into B, B into H, H into L. ஓகேவா? அப்ப LB plus BH plus HL. இவ்வளவுதான் இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து கியூப் அண்ட் கியூபாய்ட்ல இருக்கிற ஃபார்முலாஸ். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஒரே பேஜ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் 3 டைமென்ஷன் ஃபார்முலா. அடுத்தது நம்ம பார்க்க போறது சிலிண்டர். சோ இந்த சிலிண்டர் எப்பவுமே நீங்க இந்த உருளையை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இந்த சர்க்கிள் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? அந்த கீழ இருக்கிற ஒரு சர்க்கிள், அதே மாதிரி மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். அப்ப உருளையை பார்த்த உடனே என்ன அந்த அந்த உருளையோட ஷேப்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரணும், வட்டம் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? இந்த சிலிண்டர்னாவே சர்க்கிள் தான் ஞாபகம் வரணும். அப்ப சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். சோ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அது நம்ம 2 டைமென்ஷன்ல சொல்லுவோம். இதே 3 டைமென்ஷன்னா அது கூட எது சேர்ந்து வரும், ஹைட் ஆட் ஆகி வரும். ஓகேவா? அப்ப வால்யூமோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் H. ஓகேவா? புரியுதுங்களா? வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்ப 3 டைமென்ஷனா ஹைட் சேர்ந்து வரும். அப்ப வால்யூமோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் H. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது உள்ளீரட்ட உருளை வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோன் போயிடலாம். கூம்பு வந்து என்னன்னா ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அந்த சிலிண்டரை நம்ம என்னது 3 கட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், கூம்பு கிடைக்கும். ஓகேவா? அதாவது கோன் கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஒரு உருளையை 3 கட் பண்ணாதான் என்ன கிடைக்கும், கோன் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பை 3 போட்டாவே என்னதான், அப்ப கோனோட ஃபார்முலா அப்ப 1/3 பை ஆர் ஸ்கொயர் H. அப்ப கோனோட கன அளவோட ஃபார்முலா என்ன வரும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் H. இவ்வளவுதான் கோனோட ஃபார்முலா. அடுத்தது ஸ்பியர்னு சொல்லும்போது இது ஃபுல்லா நம்ம பார்க்கறோமா, அப்ப 1/3 அப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 4/3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுட்டு பை ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க H இருக்கா, இங்க இந்த இடத்துல ஹைட் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஸ்பியர்ல பாருங்க உருளையில ஹைட் கிடையாது. அப்ப அதுவும் என்னதான் வரும், R தான் எடுத்துக்கணும். அப்ப R ஸ்கொயர் இன்டு R என்ன வரும், R கியூப் ஆயிரும். ஓகேவா? இது எல்லாமே மெமரைஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரிக்கா சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ again ஒரு டைம் சொல்றேன். உருளைனா என்னது, வட்டம். வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். அது கூட நம்ம ஹைட் ஆட் பண்ணாதானே 3 டைமென்ஷன், அப்ப பை ஆர் ஸ்கொயர் H. நெக்ஸ்ட் ஒரு உருளையை நம்ம 3 கோணா கட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப கோனோட ஃபார்முலா என்ன வரும், பை 3 போட்டா போதும். அதுதான் முன்னாடி 1/3 எழுதிருக்கோம். ஓகேவா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் H. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பியர்னா 4/3 பை ஆர். ஆர் ஸ்கொயர் R தான் எடுத்துக்கணும். ஓகேவா? Rங்கிறது நம்ம இந்த இடத்துல ஏன்னா ஹைட் கிடையாது, அதனால R எடுத்துக்குவோம். R ஸ்கொயர் இன்டு R என்னது, R கியூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஹெமிஸ்பியர். சோ ஹெமிஸ்பியர் வந்து எப்படின்னா இங்க 4/3 இருக்கா, அதுல half தானே. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 2/3 பை ஆர் கியூப். இவ்வளவுதான் இந்த இடத்துல இதோட வால்யூம் ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்ப எதுக்கு வால்யூம் நம்ம பார்த்தாச்சு, உருளை பார்த்தாச்சு, அடுத்தது கூம்பு பார்த்தாச்சு, அடுத்தது கோளம், நெக்ஸ்ட் அரைக்கோளம். இந்த 4க்குமே பார்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, உள்ளீடற்ற. இந்த உள்ளீடற்றவும் ஈஸியா நம்ம எழுதிட முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உருளை, அதுக்கு அடுத்ததா இருக்கிறது என்னது, உள்ளீடற்ற உருளை. சிலிண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹாலோ சிலிண்டர் இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா, இந்த உருளையோட ஃபார்முலால இருந்து தான் நம்ம உள்ளீடற்ற உருளையோட ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலால R மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் எழுதுங்க. ஓகேவா? அப்ப R மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் எழுதணும்னா பை என்னென்ன இருக்கு H. ஓகேவா?
உள்ளீடற்றனாவே என்ன இருக்கும், கேபிட்டல் ஆர் இருக்கும், ஸ்மால் ஆர் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். சோ கேபிட்டல் r ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர். இவ்வளவுதான் உள்ளீடற்ற உருளையோட நம்ம கனளவோட ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஹாலோ ஸ்பியர் இருக்கா. இப்ப அதே மாதிரி தானே இந்த இடத்துல எதை வரைக்கும் எழுதணும், r மட்டும் விட்டுட்டு அப்படியே எழுதணும். அப்போ 4/3 பை உள்ள எப்படி எழுதணும், இந்த r கேபிட்டல் R கியூப் மைனஸ் ஸ்மால் r கியூப். அவ்வளவுதான் இதோட ஃபார்முலா. அடுத்தது ஹாலோ ஹெமிஸ்பியர் போயிடலாமா, உள்ளீடற்ற அரைக்கோளம். இப்போ எப்படி எழுதணும், 2/3 பை கேபிட்டல் R கியூப் மைனஸ் ஸ்மால் r கியூப். இவ்வளவுதான் வால்யூம் ஃபார்முலா எல்லாம் முடிஞ்சது. நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான் எழுதணும். அந்த ஃபார்முலா வந்து எல்லா ஃபார்முலாவும் ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டோம், டிரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர். எப்படின்னு பாருங்க, இந்த 4/3 பை ஆர் ஸ்கொயர் இதோட வால்யூம் ஃபார்முலா இருக்கு பாருங்க. இந்த கோளத்துல அதுல கீழே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் ஹைட் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த பார்ட்டை மட்டும் ஹைட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன விசிபிளா தெரியுது, 4/r³. ஓகேவா? அப்ப அது அப்படி இங்க இந்த இடத்துல எழுதுங்க, 4/r³ எழுத முடியுமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாவே உங்களுக்கு எப்படி சொன்னேன், ஸ்கொயர்ல தான் டினோட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த கியூப் டினோட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிருங்க, ஸ்கொயர். கிளியர்? புரியுதா? 4/r². அவ்வளவுதான். இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஹெமிஸ்பியர் எழுதிடலாமா. இப்ப எப்படி எழுதணும், அதே மாதிரி தான். இந்த பேஸை மட்டும் அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க. என்ன விசிபிளா இருக்கு, 2/r³. ஆனா r³ நீங்க எழுத முடியுமா, எழுதக்கூடாது. இப்ப 2/r². அடுத்தது இப்ப நியூமரேட்டர் இருக்கு, அதாவது தொகுதியில இருக்குது, அப்படியே ஹைட் பண்ணிருக்கு. இப்ப என்ன விசிபிளா இருக்கு, 3/r³. அப்ப எப்படி எழுதணும், 3/r². ஏன்னா ஸ்கொயர் தான் டினோட் பண்ணணும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 2/r². அடுத்து மேல இருக்க பார்ட்ஸ் ஹைட் பண்ணுங்க, 3/r². அவ்வளவுதான் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் இந்த ஹாலோ ஸ்பியருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடையாது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிறதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவெல்லாம் எழுதிடலாம். சோ இந்த இடத்துல சிலிண்டர் வந்துடலாம். சிலிண்டர்ல நம்ம வால்யூம் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணோம், சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா. அதே மாதிரி தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கும் எகைன் சர்க்கிள் தான் ஞாபகம் வரணும். சர்க்கிள் நம்ம 2 டைமென்ஷன்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர், அதாவது சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப சர்க்கிளோட பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 2/r. ஓகேவா? அப்ப அது கூட ஹைட் சேர்த்தோம்னா அதான் என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இங்க என்ன ஆயிரும், 2/r/h. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல கோனுக்கு வந்து பார்க்கும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இங்க தானே வரணும். அப்ப இந்த எல்ல தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது எல்னா ஸ்லாண்ட் ஹைட், குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் எடுத்துக்கணும். இங்க என்ன ஃபார்முலா வரும்னா πr/l. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இவ்வளவுதான். இந்த செட்லாம் டிரைவ் பண்ணிட்டு இந்த உள்ளீடற்ற again டிரைவ் பண்ணலாமா. உள்ளீடற்றத ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வால்யூம்ல உள்ள மைனஸ் எழுதுவோம். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும், பிளஸ் எழுதுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப r மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் அப்படியே எழுதுவோமா. 2/r விட்டுருங்க, h. ஓகேவா? அடுத்தது உள்ள என்ன பண்ணணும், கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r. ஓகேவா? இங்க மைனஸ்ல எழுதுவோம், இங்க பிளஸ்ல எழுதுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த வால்யூம்ல இருந்து எப்படி வந்து இதோட வால்யூமை டிரைவ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால இருந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டிரைவ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க ரிமைனிங் இருக்கிறது எழுதிடலாமா. again இங்க எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இங்க வந்துருங்க. அப்ப 2π இந்த இடத்துல கேபிட்டல் R² பிளஸ் ஸ்மால் r². இவ்வளவுதான். again நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போயிருங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால இருந்து இத நம்ம டிரைவ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? அப்ப இந்த இடத்துல எதை மட்டும் விட்டுறணும்னா r மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். ஓகேவா? அப்ப 2πh உள்ள என்ன பண்ணிருந்தா இந்த r ஐயும் இந்த h ஐயும் ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? 2πh இந்த r மட்டும் விட்டுருங்க, 2πh. அதுக்கு அப்புறம் உள்ள r plus h அப்படியே ஆட் பண்ணிருங்க. அப்ப சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப என்ன வரும், πr πl. அடுத்து உள்ள என்ன பண்ணிரணும், r plus l. புரிஞ்சுதா?
ஆர் மட்டும் விட்டுருங்க, பை எல் எழுதியாச்சு. அடுத்து ஆர் பிளஸ் எல்ல உள்ள எகைன் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இனி என்ன, எந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம டிரைவ் பண்ணணும். ஒன்னு உள்ளீடற்ற உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும், அடுத்தது ஹாலோ ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் மட்டும் தான் டிரைவ் பண்ணணும். இது ரெண்டு நம்ம நார்மலா டிரைவ் பண்ண முடியாது, அப்படியே மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2 பை r plus r r r minus r plus h. இதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அதே மாதிரி உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட ஃபார்முலா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பை 3r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். இவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த 3 டைமென்ஷனோட ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டேன்னா, அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து அப்படியே நான் டிரைவ் பண்ணியிருப்பேன். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மாதிரி இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருப்பேன். இதை நீங்க ஒரு 2 to 5 டைம்ஸ் நீங்களா டிரைவ் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த மாதிரி சார்ட் போட்டுருங்க, எதையுமே ஃபில் பண்ணாதீங்க பார்த்து. ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு எகைன் நீங்களாவே ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து ஃபில் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கண்டிப்பா உங்களுக்கு எப்போ இந்த ஃபார்முலா கேட்டாலும் உங்களால ஈஸியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஏன்னா நீங்க மற்ற டாபிக் வந்து நீங்க ஷார்ட்கட்லயே போட்டுடலாம். ஓகேவா, எந்த ஒரு டாபிக் இருந்தாலும் இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே ஷார்ட்கட்ல அப்ளை பண்ணிடலாம். ஆனா இந்த மென்சுரேஷன் டாபிக் மட்டும் என்னதான் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணாம போட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல இந்த 3 டைமென்ஷன் ஃபார்முலா தான் நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து கஷ்டமான டாபிக் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இந்த ஷார்ட்கட் மட்டும் கரெக்டா அப்ளை பண்ணி ஒரு 5 டைம்ஸ் 5 to 10 டைம்ஸ், அது உங்களோட லெவல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் ஆகுது நீங்க எழுதி பாருங்க. ஓகேவா, இதே வந்துட்டு ஒரு மாடரேட்டா இருக்க ஸ்டூடெண்ட்னா ஒரு 5 டைம்ஸ் எழுதினா போதும். இதே ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னா 2 to 3 டைம்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா அந்த ஷார்ட்கட் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 10 to 20 சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எகைன் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், வால்யூம்ங்கறத நம்ம டிரைவ் பண்ண போறோம். உருளைக்கு என்ன பண்ணணும், சர்க்கிள் ஞாபகம் வரணும். சர்க்கிள்னாவே என்னது, ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அது கூட ஹைட் சேர்க்கணுமா, அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்தது ஒரு உருளையை 3 கோணம் நம்ம கட் பண்ணலாம். அப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா, அடுத்தது கோலம்னா 1/3 அப்படியே நம்ம இப்படி மாத்திரணும், 4/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நம்ம பார்க்க கூடாது, ஏன்னா ஹைட் இதுல கிடையாது, அதனால அதையும் ஆரா பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர் ஆரோ ஆர் கியூபா மாறிடும். அடுத்தது நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியர் 4. இது ஃபுல் சர்க்கிளா இருக்கு, அது ஹாஃப் தானே வந்து ஹெமிஸ்பியர். ஹெமினாவே என்னது, ஹாஃப் தானே. அப்ப 4 என்ன பண்ணா போதும், 2 எழுதினா போதும். அவ்வளவுதான், இந்த ஃபார்முலா முடிஞ்சது. ஓகேவா, அடுத்து நம்ம கோளத்துக்கும் இந்த அரைக்கோளத்துக்கு பார்க்க போறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படியே இங்க என்ன பண்ணுங்க, பேஸ் மட்டும் ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிட்டு 4 பை ஆர் கியூப் ரீட் பண்ண முடியாது, அதனால ஆர் ஸ்கொயர் ரீட் பண்ணிடுங்க. இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. உள்ளீடற்ற கோளத்துக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடையாது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடையாது. அடுத்தது ஹெமிஸ்பியர் வந்துருங்க. இந்த 3 ஹைட் பண்ணிருங்க, 2 பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது இப்படி ஹைட் பண்ணுங்க, 3 பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான் இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ஆரை மட்டும் விட்டுட்டு மத்தத எழுதணும், பை ஹெச். அப்ப இந்த ஆரை என்ன பண்ணிடணும், உள்ள கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எழுதிடணும். அப்ப அதே தான் இங்கேயும் உள்ளீடற்ற கோளம் வந்துருங்க, 4/3 பை இந்த உள்ள என்ன பண்ணணும், கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்க 2/3 பை உள்ள கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துடலாம். இந்த சர்க்கிளோட என்னது, பெரிமீட்டர் என்ன வரும், 2 பை ஆர். அது கூட எதை சேர்த்தாதான் 3 டைமென்ஷன் ஹைட். ஸோ ஹைட்டை சேர்த்துருங்க. அடுத்து கோனுக்கு வந்து பை ஆர் எல், ஏன்னா ஸ்லாண்ட் ஹைட்டை தான் நம்ம எடுக்கணும், பை ஆர் எல். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் ஹாலோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. என்ன பண்ணணும், ஆரை மட்டும் விட்டுட்டு அப்படியே எழுதணும், 2 பை ஹெச். உள்ள என்ன பண்ணிடணும், ஆர் ஹெச் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ அதே மாதிரி தான் எகைன் என்னது இந்த ஃபார்முலா. ஓகே, லாஸ்ட் ஒன் 2 பை ஆர் ஸ்கொயரா. இப்போ 2 பை ஆர் மட்டும் விட்டுருங்க, 2 பை உள்ள என்ன பண்ணணும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துருங்க. இதுல இருந்து என்ன பண்ணணும், ஆர் மட்டும் விட்டுட்டு மத்தல அப்படியே எழுதிக்கணும். இப்போ 2 பை ஹெச் உள்ள என்ன பண்ணிடணும், ஆரையும் ஹெச்சையும் அப்படியே என்ன பண்ணிருங்க, ஆட் பண்ணிருங்க. அடுத்தது இந்த இடத்துல வந்துருங்க, பை எல். ஆர் மட்டும் விட்டுருங்க, பை எல்
ஸோ உள்ள என்ன பண்ணிடணும் r plus l அவ்வளோதான். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நீங்க அப்படியே டைரக்டா என்ன பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த 3 டைமென்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இதே மாதிரி உங்களுக்கு 2 டைமென்ஷனுக்கும் ட்ரிக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வீடியோஸ் போடுறோம். ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.